மக்களே வணக்கம். ஸோ இந்த விடயம் வந்து ட்விட்டர்ல இல்லாதவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. முக்கியமா கனி அவர்களுடைய ரசிகர்கள் வெல்விஷர்ஸ். ஸோ கனி அவர்களுடைய ரசிகர்கள் வெல்விஷர்ஸ் அப்படின்றத தாண்டி பல மக்கள் இந்த விஜய் பார்வதி அப்படின்றது, காமருடீன் அப்படின்றவன், கானா வினோத் அப்படின்ற ஒரு ஆளு. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு தவறான எக்ஸாம்பிள். ஒரு பிக் பாஸ் ஷோவா இருக்கட்டும், வேற எந்த ஷோவா இருக்கட்டும், திறமையே இல்லாத நபர்கள் அவங்களுடைய ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், எச்சத்தனம், காமத்தனம் இதை வச்சு அவங்க பண்ணைக்குள்ள, அதுவும் வெளியில நல்லவர்களை கேவலமா காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிஆர் செட்டப்பை வச்சுட்டு போன நபர்கள் வந்து கண்டிப்பா எந்த ஒரு இடத்துலையும், அது ஒரு டிவி நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல வேற இது வேலைத்தலங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒரு வைரஸ் மாதிரி, ஒரு 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 கூடாத வைரஸ் மாதிரி. அது வந்து பல பேரோட உண்மையான நபர்களோட உழைப்பையும் பல பேருக்கு மன உளைச்சலையும் கொடுக்குற ஒரு விடயம். இதெல்லாம் அப்ப ஆரம்பத்திலேயே அழிச்சிடணும், சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கைக்குள்ள கனி அவர்களை பற்றி தப்பான பொய் விடயங்கள், அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணணும், அவங்க கனி அப்படின்னாலே ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கணும் அப்படின்ற ரீதியில் இந்த விஜய் பார்வதி என்ற பீடை, இது நான் முதலாவது வாரம் நான் சொல்லியிருப்பேன். முதலாவது வாரம் 2வது நாள் டனி ஸ்டோக்கில் நான் போட்ட வீடியோக்களில், அந்த வாரத்தில் 3 வீடியோ நான் போட்டிருப்பேன். கனியவர்கள், சபரி அவர்கள், இந்த 2 பேரோட இமேஜை காலி பண்ணுறதுக்கு இந்த பிக் பாஸ் தமிழுக்கே பிடித்த பீடை விஜய் பார்வதி என்ற ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர். இது தமிழ் பிக் பாஸ் சரித்திரத்தில் இதை போல ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர் நான் இதுவரைக்கும் பார்க்கல. 22 சீசன் தெலுங்கு, மலையாளம், தமிழ் சேர்த்து பார்த்துருக்கேன். இதை போல ஒரு பீடை வந்து இருந்ததில்லை. ஏன்னா அந்த ஷோவில் மோகன்லால் சார் அவர்கள், நாகார்ஜுனா சார் அவர்களுடைய ஹோஸ்டிங் இருக்கும். அப்போ அங்கே இந்த பீடைகளோட நாத்தம் வீடு ஃபுல்லாக பரவ முதலை க்ளீன் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க, சரியா? ஸோ அப்போ நாத்தம் படித்தா எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ளே மைண்டோட இதே போயிருமில்ல. அப்போ எப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே வேலை செய்ய முடியாட்டு அந்த ஷோவில் அந்த பீடை இத்தனை நாள் நாரடிச்சு கொண்டிருக்கு, நாத்தம் தாங்க முடியாமல் இருக்கு. அப்போ எப்படி? ஸோ ஓகே, சரி. அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஹோஸ்ட் வந்து விட மாட்டாங்க இப்படிப்பட்ட பீடைகள். ஆனால் இங்கே தான் இந்த பீடை இருக்கு. அப்போ அந்த பீடை வந்து இந்த ஷோக்குள்ளே போவைக்குள்ளேயே அதோட பிஆர் டீமுக்கு ஹோனஸ்ட் மாமா, ஜூன் மாமா, அப்புறம் வியூ மாமா, 2,59,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற வியூ மாமா, மற்றும் வந்து மீடியா அப்படின்னு ஒரு மாமா, யூடியூபர்ஸ் இதில், மற்றும் ட்விட்டரில் பல ஐடிகள், இது காலங்காலமாக எலும்பு துண்டு ஷூ நக்கிற ஐடிகள், இதுகளுக்கு எல்லாமே வந்து அஜெண்டா கொடுக்கப்பட்டது. அதுக்கேற்றது போல காசு அனுப்பப்பட்டது, சரிங்களா? அட்வான்ஸ். ஸோ கனி அவர்கள், சபரி அவர்கள் அவங்கள வந்து டேமேஜ் பண்ணிடணும். சபரியை வந்து மிக்சர் அப்படின்னும், கனி அவர்களை வந்து அன்பு கேங்கோட தலைவி அப்படின்ற மாதிரியும் இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது அஜெண்டா. உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பார்வதியை ஃபர்ஸ்ட் சொல்லும் கனியவர்களை வந்து ராஜமாதா, அன்பு அப்படின்னு. அப்ப யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கண்ணாடி போட்ட 2,59,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற மாமா இருக்கான்ல, அவன் வந்து கிரியேட் பண்ணிட்டான். அவனுக்கு நீங்க காசை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன வேணுமென்னாலும் செய்வான், மானம் கட்டவன். ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படியான நபர்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்தே கனி, சபரி அவங்கள வந்து டம்மி ஆக்கணும், அவங்கள பத்தி நல்லதே சொல்லக்கூடாது. இன்னொருத்தன் இருக்கான் இந்த வாய்ஸ் ஓவர்ல 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோன்னு போடுவான். ஐடி இட் அப்படின்னு ஆரம்பிக்கும். 1,12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா அவன். ஸோ இவங்க எல்லாமே வந்து அப்படியே அந்த ஒரு விஷத்தை வந்து மக்கள்கிட்ட செலுத்தி கொண்டு இருந்தாங்க. கனி, சபரின்னா இதுதான் 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 அப்படின்னு. ஸோ இதை தாண்டி இப்பயும் கனி உள்ளுக்குள்ள இருக்காங்கல்ல, இவங்களால கனியோட இமேஜை ஒண்ணுமே கெடுக்க முடியல, சபரியோட இமேஜை கெடுக்க முடியல. சொல்ல போனா முதல் இருந்ததை விட இப்பதான் கனிக்கும் சபரியையும் மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. வின்னர்ஸ் கேட்டகரியில்னா ஒன்று கனி, சபரி, திவ்யா, விக்ரம் இப்படியான நபர்கள், அதை டிஃபரெண்ட் புரியுது. இங்க இவங்களுக்கும் இங்கான பீடைகள் விஜய் பார்வதி, காமருடீன், கானா வினோத், ரம்யா இப்படிப்பட்ட நபர்களையும் கம்பேர் பண்ண டிஃபரெண்ட் புரியுது. இது கோபுரம், அங்கால வந்து தம்பி அந்த சாக்கடை கிளீன் பண்ணுப்பா அப்படின்ற ரீதியில அங்க சொன்னேன். ஸோ அப்படின்ற ரீதியில் அந்த டிஃபரெண்ட் வந்து புரியுது மக்களுக்கு. அப்ப இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. சாண்ட்ரா சொன்னாங்கல்ல, அது ஏன் இன்னும் இருக்கு, அது ஏன் போகாம இருக்குன்னு. ஏன்னா இந்த சாண்ட்ரா, விஜய் பார்வதி அதெல்லாமே ஒரே ஒரு கேட்டகரி தான், சரிங்களா? ஏன்னா கனி அவர்கள் இருக்கிறதுனால இதுகளுக்கு ஒரு பயம். இந்த சீசன்ல வந்து ஒரு ஃபீமேல் டைட்டில் வின்னர் அப்படின்னு இருக்கக்குள்ள கண்டிப்பா உள்ளுக்குள்ள இருக்கிற நபர்கள்ல கனி டிசர்விங் எல்லா ரீதியிலையும். பிக் பாஸ் என்றது ஃபர்ஸ்ட் நல்ல குணம், சரியா? அந்த குணத்துல ஃபர்ஸ்ட் வந்து கனி அவர்கள் டிசர்விங். ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அதை கெடுக்கிறதுக்கு தான் இந்த விஜய் பார்வதி அவ்வளோ பண்ணிச்சு முதல் நாள்ல இருந்து.
அப்புறம் சாண்ட்ராவும் அதான் வந்து பண்ணிச்சு, அவங்களால முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா வார்த்தைகள் அது கிளவி கருப்பு அந்த பொறுத்துக்கொள்ள முடியாம ஆத்தா கட்டத்துல வந்து பண்ணுவாங்கல்ல, அதைத்தான் பண்ணி கொண்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள இவங்க பண்ணிக்குள்ள இவங்க காசு கொடுத்துட்டு வந்த பிஆர் மாமாக்கள் என்ன பண்றாங்கன்னா ஏஐ மூலம் போலியான வீடியோக்கள், போட்டோஷாப் மூலம் போலியான போட்டோ இதுகள் இதெல்லாம் கிரியேட் பண்ணி கெனி அவர்களோட இமேஜை கெடுப்போம் அப்படின்னு மாதிரி பண்றாங்க. அதை இவங்களுடைய ஃபேக் ஐடிகளே ஆமா பார்த்தோம் அப்படின்னு மாதிரி அதை ரீட்வீட் பண்றது, அதை சில இதுகளை போல கேடுகட்ட அறிவில்லாத மனநோயாளிகள் இருக்குமில்ல பைத்தியங்கள், அதுகள் வந்து நம்பி அதையும் வந்து பண்ணி கொண்ட வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ அப்போ இப்போ கனி அவர்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்து கனி திரு அப்படின்னு ட்விட்டர்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று போடப்பட்டிருக்கு. AI generated videos of Kani are fake. Anyone creating or forwarding them will face cyber crime action under IT laws. This is your final warning அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. தரமான செய்கை. என்ன பொறுத்த வரைக்கும் இது இப்படியான நபர்கள் மட்டும் இல்ல, இந்த யூடியூப்ல இந்த அன்பு கேங் அப்படின்னு பாவிச்ச கனி அவர்களை பத்தி சபரி அவர்களை பத்தி அந்த ஒரு தப்பான ஒரு இமேஜை போட்ட நபர்களால தான் இந்த ஷோல நீங்க அந்த டாஸ்க் பாத்தீங்கல்ல, கேப்டன் டிசி டாஸ்க், அதுல அரோரா, ஆதிரை, கனி அவர்கள், திவ்யா அவர்கள், விக்ரம் அவர்கள், அமித் அவர்கள், அப்புறம் சபரிநாதன் அவர்களுடைய அந்த ஒரு நடுவரா பண்ணது சுபிக்ஷா, இப்படி திறமையான நபர்கள் இருக்காங்க. சீசன் 5 விட பெட்டரான பிளேஸே இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் நாரடிக்கிறது அந்த பீடை என்ற விஜய் பார்வதி ஒண்ணு, ரெண்டாவது அந்த காமருடின் என்ற அவன், சரியா பொம்பளை பொறுக்கி, அடுத்தது வந்து இந்த சாண்ட்ரா, அப்புறம் ரம்யா. ஸோ இந்த நபர்களுக்கு வந்து கொடுக்கப்படுற ஃபேவர்ஸும் எப்பயோ ஃபர்ஸ்ட் வீக்கே போக வேண்டியவங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காகவும், அப்போ இந்த பீடைகளோட நாத்தம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பூக்களோட நறுமணத்தை மிஞ்சி வருது. அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க வீடு நாத்தம் அடிக்குது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, ஒன்னொன்னா வழியில் அனுப்புனா கூட ஷோ வந்து நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இந்த பீடைகளை போல வெளியில இருக்க ரிவ்யூ பண்ற பீடைகள், கண்ணாடி போட்ட மாமா 2,59,000 இருக்கவன், அவனுக்கு 2 அடிமைகள் இருக்கு. ஒன்று வந்து இந்த மச்சி கிச்சின்னு பேரை வச்சுட்டு வரும், இன்னொருத்தன் வந்து ஏதோ ஷோ அப்படின்னு இருப்பான், அது ரெண்டுமே அவனோட அடிமைகள். அது அவன் அந்த அடிமைகள் போடுறத அவன் வந்து போஸ்ட்ல ஷேர் பண்ணிக்கொண்டே இருப்பான். இன்னொருத்தன் வந்து இந்த ஹோனஸ்ட் மாமான்னு ஒரு கிழமை ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 60-50 வயசான தெரியல, இந்த கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு இருப்பான், பார்க்க மாமா மாதிரியே இருக்கும், சோறு தின்ற மாதிரி இருக்காது, கவரை தின்ற மாதிரியே இருப்பான். ஏன்னா விஜய் பார்வதியோட ஷூ அப்படி நங்கி கொண்டு இருக்கான். அவனோட வீட்டை பொண்டாட்டி இருக்கா பிள்ளையா இருக்கான்னு தெரியல, ஏன்னா இருந்ததுன்னா செருப்ப கலட்டி அடிச்சிருக்கும் அந்த கண்ணாடி போட்ட மாமாக்கு. கண்ணு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அவனுக்கு. அப்ப அவன் வந்து கனியவர்களை பத்தி மிக தரக்குறைவா அவனோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணி கொண்டிருப்பான். யூடியூப்ல வந்து ஏதோ எல்லாம் குடிகாரன் மாதிரி பேசிக்கொண்டு இருப்பான், கண்ணாடி போட்ட கிளட்டு மாமா. ஸோ அப்படிப்பட்ட இது ஜூன் இன்னொருத்தன் இருக்கான் வாய்ஸ் ஓவர்ஸ்ல. அப்ப இப்படிப்பட்ட பீடைகள் வெளியில இருந்து தகுதியற்ற அந்த விஜய் பார்வதி என்ற பீடையை கொண்டு போகணும் என்றதுக்காக கனி அவர்கள், சபரி அவர்கள், விக்ரம் அவர்கள், திவ்யா அவர்கள் மீது தேவையில்லாத பழிகளை விஷத்தை வந்து தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. லைவ்ல ஒரு விடயம் ஒரு விதமா நடக்கும், இவனுங்க வந்து ஒரு விதமா டோன்ல வந்து சொல்லுவாங்க, இதான் விஷத்தை புகுத்துறது அப்படின்றது. இப்படியான நபர்களையும் வந்து அடுத்த வருஷம் ரிவ்யூ பண்ணாம தடுத்து விட்டா நல்லா இருக்கு மக்களே, ஷோ உருப்படு மக்களே, சரிங்களா? இதுதான் நடந்து கொண்டிருக்கு. இந்த சீசன்ல போட்டியாளர்கள் தரமில்லாதவர்கள், ஐக்கியம் இல்லாதவர்கள் எல்லாம் இல்ல. அதுல சிலது விஜய் பார்வதி, காமருடின், அப்புறம் அந்த சாண்ட்ரா, ரம்யா, இந்த ரம்யா இதுகள் எல்லாத்தையுமே கரெக்டான டைம்ல வெளியில அனுப்பியிருந்தா நான் சொல்றேன் இந்த சீசன் வந்து பெஸ்ட் சீசனா வந்திருக்கும், எல்லா சீசனையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கும். ஆனா இந்த விஜய் பார்வதி என்ற ஒரு பீடியை உள்ள வச்சிருந்தபடியா அந்த பீடியோட நாத்தம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் நாத்தம் அடிச்சு கொண்டு இருக்கு, சரிங்களா? ஈவன் விஜய் சேதுபதி அவர்கள் கூட அது புரிஞ்சு இனிமேல் வருகிற ஒரு 35 நாள் வெளியில இருக்கு, அதில் சரியா பண்ணா இனியும் இந்த ஷோவை மாற்றலாம். ஸோ இந்த நேரத்தில் கனி அவர்கள் சைட்ல இருந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது பாராட்டத்தக்க விடயம், சரிங்களா? அதே போல சபரி அவர்கள் சைட்ல இருந்தும் அங்கே ரம்யா அவர்கள் சைட்ல இருந்தும் அவங்கள பற்றியும் அந்த பைகள் போடப்படுது. அவங்க சைட்ல இருந்தும் இப்படியான நடவடிக்கைகள் எடுத்தால் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இந்த பீடைக்கு சப்போர்ட் பண்ற பீடை ரிவ்யூவர்ஸ் அவங்கள மக்கள் நோட் பண்ணிக்கணும். இதே மாதிரியான வார்னிங் அதுகள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது. இப்படி பீடைக்கு சப்போர்ட் பண்ணி பிழைக்கிற மாமா ரிவ்யூவர்ஸுக்கு அதுல முக்கியமா 2,59,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கவனுக்கு பிக் பாஸுக்குள்ள போகணும்னு நினைப்பு. உன்னோட வீடியோக்களை போட்ஸ் மட்டுமே பார்க்குது, அப்போ போட்ஸ் பார்க்கறதுக்கு ரிவ்யூவர்ஸ்க்கு எல்லாம் பிக் பாஸ் மரியாதை கொடுக்காதுடா மாமா. மக்களை நீங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. நன்றி.